நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறேன். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இனியா இருக்காங்களே விக்ரம் கிட்ட போய் ரொம்பவே சந்தோஷமா ஆனந்தமா பேச போறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்போதைக்கு விக்ரமுக்கு எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காது. நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட சொல்லி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மற்ற பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு விக்ரம் கிட்ட பொய் சொல்லணுமே, அதை நினைச்சாதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. விக்ரம் கிட்ட எப்படி இந்த பொய்யை சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கத்துல சோகத்துல இருக்காங்க. ஆனா என்ன சொல்ல போறாங்க, ஏது சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு பக்கம் உண்மை தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் கருத்து கண்டிப்பா சொல்லவே முடியாதுங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கரெக்டா நம்ம இனியா இருக்காங்களா அவங்க வந்து ஆவேசத்தின உச்சியில இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப யாழ்னி இந்த மாதிரி பண்ணதுனால நாம அவகிட்ட சத்தியம் கொடுத்துட்டோம். இப்போ வந்து உண்மையை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்களே, இப்ப எதுக்கு நம்மளுக்கு அந்த தண்டனை, நம்ம குழந்தைய நம்மளால பெத்துக்கிட்டே எடுத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சோகத்துல இருக்காங்க. போய் விக்ரம் கிட்ட உண்மையும் சொல்றாங்க. விக்ரம், நான் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. உலகத்துல அவரை மாதிரி சந்தோஷப்படுறவர் யாருமே இருக்க மாட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்லிடலாமா இல்ல எப்பயும் உண்மையை சொல்லிடலாமான்னு யோசிக்கிறாங்க. ஒருத்தரை வந்து எப்பவுமே அந்த சமயத்துல வலி கொடுக்கறதுன்னு முடிவாயிடுச்சு. அப்பயே வலியை கொடுத்துடணும். ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துட்டு லாஸ்ட்ல அந்த வலியை கொடுத்தா அதை தாங்கிற சக்தி அவருக்கு இருக்காதுங்க. தான் குழந்தை பிறக்க போது, தான் குழந்தை சுத்த போறோமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷத்துல ஆனந்தத்துல உற்சாகத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு உற்சாகத்துல இருக்கிற சமயத்துல நாம வந்து அவங்கள இது பண்ணோம்னா ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டமாயிரும். அதனால ரொம்பவே மன உளைச்சலுக்கும் ஆளாகுங்க. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இனியா இருந்தாலும் ஒரே வாரம் சொல்லிடுறாங்க. தப்போ ரைட்டோ சொல்லிடணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா விக்ரம் இப்படிதான் யாழ்னியோட குழந்தை இறந்துருச்சு, அதுல யாரோ பாயசனா கறந்துட்டு இருந்தாங்க பாயசத்துல, அதை நானும் குடிச்சு வந்து அவ்வளவுதான் நம்ம குழந்தைய போயிட்டு இருக்கோம். ஐயோ என்ன சொல்ற, இது அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான், என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. அவ வேலை ஒரு பக்கம் கதறி அழுதுன்னு இருக்கா. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் எடுத்த முடிவுன்னு சொல்ல முடியாது, அவளே நான் சாக போறேன்னு சொல்லிட்டு பாய்சன் மாத்திரை எல்லாம் எடுத்து வாயில போட்டுக்கிறேன். வேற வழி எனக்கு தெரியல, அதனாலதான் இந்த முடிவு எடுத்தேன். என்ன மன்னிச்சிருங்க, உங்களை கேட்காம எடுத்தது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன முடிவு எடுத்த, என்னதான் நீ பண்ண போற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இந்த மாதிரிதான் நம்ம குழந்தைய பெத்து எடுத்து அவ கரெக்டா யாருக்கும் தெரியாம அவ குழந்தைன்னு சொல்லிட்டு அவ எட்டுன்னு போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆறாரு. என்ன இனியா பைத்திய மாதிரி பேசினிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு வேற வழி தெரியலைங்க. அவ சத்தியம் கேட்ட போது என்னால் கொடுக்காம இருக்க முடியல. என் அக்காவோட உயிர் தான் எனக்கு முக்கியம். எல்லாத்தோட என் அக்கா என்ன அவ்வளவு பாத்துருக்கா, அவளுக்கு கொஞ்சம் வேணா நான் நல்லது பண்ணணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ பண்ணது எல்லாமே நல்லதுதான் பண்ணிருக்க. இந்த விஷயத்துல போய் யாரும் இந்த மாதிரி பண்ணுவாங்க, இது வந்து உன்னோட தனிப்பட்ட விஷயம் இல்ல, இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். என்ன ஒரு வார்த்தை கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே பாக்கணுமே, நான் சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், என்ன புரிஞ்சுப்பீங்க பறிஞ்சுப்பீங்கன்னு. இதுக்கு முன்னாடி உன்னை எப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு, அதே வழியை திருப்பி நீ அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தப்பு இல்லையா? காலத்தோட மாற்றம், காலனோட சூழ்நிலையால அவரோட குழந்தை தவறுச்சு, அதனால நம்ம குழந்தைய கொடுக்கணும்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. மேலும் மேலும் பிரச்சனை ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.